இன்னைக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குனர் அவருக்கு தலைமை இயக்குனர் அவர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் புகார் 6 முறை கொடுக்க வரப்ப யாருக்குமே தமிழே தெரியல. தமிழ் தெரியாத அதிகாரிகளை சந்திச்சு தான் நான் கொடுத்தேன். ஏன்னா எங்களுடைய புகாரும் தமிழ்ல தான் நாங்க கொடுத்தோம். அப்ப அவங்க புகார் தமிழ்ல இருக்கிற புகாரே படிக்க முடியாத அதிகாரிகளே தமிழ்நாட்டில் நியமனம் பண்ணிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய தமிழ்நாடு செய்கின்ற ஒரு அச்சுறுத்தல் தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் நல்ல சுத்த தமிழ்ல தெளிவா பேசுறாரு. நான் கொடுத்த புகாரை அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய புகார் யார் கொடுத்துருக்கீங்க, உங்க பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அந்த ஐடி மூலமா நீங்க கொடுத்த புகார்கள் எல்லாமே அந்தந்த டிவிஷன்ல நாங்க மாத்தி அமைக்கிறோம்ன்றாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல கொடுத்ததுனால இங்க சென்னையில அலுவலகத்தை இங்க கொடுக்குறோம். உடனடியா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, நீங்க ஏதோ அதாவது எந்த ஒரு விஷயமும் இல்லாம அவங்க பத்தி ஏதோ மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க ரைட் அனுப்புறீங்க. யார் அனுப்புறதுக்கு அனுப்புறீங்க சரி, அதை நான் பேச முடியாது. ஆனா நாங்க ஆதாரப்பூர்வமா ஆவணங்களை கொடுத்தோம். நீங்க எதுக்கு அந்த உதிர்மன்ற நீங்க ரைடுக்கு போல, எதுக்கு நீங்க அடிப்படை விசாரணை கூட என் மேற்கொள்ள நான் கேள்வி முன்வைக்கிறப்ப கண்டிப்பா நாங்க அதுக்கான அதாவது நீங்க நாங்க ரகசியமா தான் நாங்க எல்லாமே நாங்க செய்வோம். அதனால நாங்க எதுவும் வெளியே சொல்ல முடியாது. கொஞ்சம் தகவலை மட்டும் சொல்றோம். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் விடுறதுக்கு சின்ன விதையை தான் போட்டு வந்துருக்குது. அந்த விதையை வேரோட புடிங்கி எரியறதுக்காக தான் நாங்க எங்களுடைய தாத்தா காமராஜர், கக்கன் ஜீவா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாலாம் போட்டு வச்சுட்ட விதை தான் நாங்க. இந்த விதை அந்த பாஜக அந்த விதையை வேரோட புடிங்கி எரிஞ்சிருவோம். இன்னைக்கு மும்மொழி கொள்கைக்காக ஆதரவு கேட்டு இன்னைக்கு யாருக்கிட்ட போய் ஆதரவு கேட்கிறாங்க? நீங்க ஆதரவு கேட்கறீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போடுவோம், இல்ல ஏதாவது ஒரு கையெழுத்து இயக்கமோ ஏதாவது நீங்க வச்சுன்னா தனியா வச்சுட்டு நீங்க பப்ளிக் கிட்ட வச்சுட்டு நீங்க வெளியே போயிடணும். நீங்க யாரும் உள்ள நிக்க கூடாது. பப்ளிக்கா எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு போய் கையெழுத்திடணும். அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்க பிஸ்கெட் பாக்கெட்டு, ரஸ்னா பாக்கெட்டு, ஐஸ்கிரீம், சின்ன சின்ன குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க, 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க, எக்ஸாம் வச்சுட்டு வர எக்ஸாம் பண்றது, அந்த பிள்ளைங்களை வழிமறிச்சு அவங்க எப்படி சொல்றது, ஒரு வழிபறி திருடுறவங்க போல அவங்க வழிமறிச்சு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குறாங்கன்னா கையெழுத்து போறான்னு சொல்லி குழந்தைகளை கொடுத்து கையெழுத்து வாங்கினப்ப தெரியல ஹிந்தி எப்படி ஒரு கேவலமான மொழி தெரியுதா இல்லையா? தமிழை ஒழிக்கணும், அழித்தொழிக்கணும் நினைக்கிறவன் தமிழ்நாட்டுல அழிஞ்சுதான் போயிருக்கிறான். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தாத்தா, எங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சா எல்லாமே இன்னைக்கு தமிழுக்காக தன் உயிரை தீக்கிரையாக்கி ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி களக்கண்ட மண் இது. அவங்களுடைய வம்சாவளி அந்த தொப்புள்குடி உறவுகள் தான் நாங்க. அப்ப எங்களுடைய காலத்துல இன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டதா ஒரு அண்ணன் சொன்னாங்க ஊடகத்துல. அதாவது ஐயா முதலமைச்சர் நெக்ஸ்ட் போல செயல்படுறாரு. ஐயா நெக்ஸ்ட் போல செயல்படுறேன். அவங்க பின்னாடி இருக்கிறோம் பாருங்க. அதாவது தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்து களத்துல நின்று போராடி திரைக்கு போகணும் பாருங்க. நாங்க நீ சொன்னாலும் சொல்லலாம் இந்தி திணிப்பை திணிச்சு பாரு. என் தமிழ் மண்ணுக்காகவும் என் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காக நக்சல் பாடியில மாவோஸ்டா கூட மாற்ற நாங்க தயாரா இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.